பிதாவாகிய தேவனும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்திலே இந்த நாட்களிலே உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் 25வது தேதி ஜூன் மாதம் 2025 ஆண்டு இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளிலே இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து செல்லுவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, உண்மையிலே இது உண்மையான காரியம்தான். இந்த பூமியிலே ஒரு மனுஷனும் தாயினுடைய கற்பத்திலே இருந்து பிறக்கிற வேளையிலே ஒரு பரிசுத்தவானா இந்த நாட்களே பிறப்பதில்லை. நாங்கள் பாவத்திலே இந்த நாட்களை கற்பம் தரித்து பாவத்திலே இந்த நாட்களை பிறக்கிறவர்களாக இந்த நாட்களே இருக்கிறோம். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில், நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இந்த நாட்களிலே இருக்கும் வேளையிலேயே கிறிஸ்து என்ன செய்தாராம், அங்கே நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேலே வைத்த தமது இந்த அன்பை இந்த நாட்களிலே விளக்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றைக்கு மரிக்காமல் இருப்பாராய் இருந்தால் நாங்கள் இந்த பாவத்திலே இருந்து விடுதலை பெற முடியாது. ஏதோ தோட்டத்திலே தொடங்கிய அந்த பாவம் இந்த நாட்களிலே தொடர்ந்து இந்த நாட்களை நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், காயின் ஆபேல் சகோதரர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள். அங்கே சொந்த சகோதரனும் பாராமல் இந்த நாட்களிலே சகோதரனை இந்த நாட்களிலே அடித்து கொள்ளுகிறது. ஒரு பாவத்தினுடைய கிரியைகளும் பாவத்தினுடைய தன்மைகளுமாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார், உன் சகோதரனுடைய இரத்தம் என்னை இந்த நாட்களிலே கூப்பிட்டது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த பாவம் இந்த நாட்களிலே இரத்தத்தோடு இந்த நாட்களிலே ஊறி இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அந்த பாவத்தை எந்த வழியிலாலே அந்த பாவம் வந்ததோ, இரத்தத்தின் வழியினால் அந்த பாவம் வந்ததா, அப்படியானால் அந்த இரத்தத்தை அந்த வழியை நாங்கள் அதே வழியிலே தான் இந்த நாட்களிலே எடுத்துக்கொள்ள முடியும். முல்லை முட்களினால் தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதே விதமாக நாங்கள் பாவிகளாய் இந்த நாட்களிலே இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால், அவர் மரித்தது என்று சொல்லப்படுகிற காரியம், அவர் சாதாரணமாக மரிக்கவில்லை. இரத்தம் சிந்தி, கல்வாரியிலே இரத்தம் சிந்தி, இரத்தத்தை கிரியமாக இந்த நாட்களிலே கொடுத்து இந்த நாட்களிலே உலகின் ஜனங்களுடைய பாவங்களை இந்த நாட்களிலே கழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு இரத்த துளியும் இந்த பூமியிலே விழுகிற வேளையிலே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கிரியைகளும் இந்த நாட்களிலே நீங்கி அவன் பரிசுத்தப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் என்று 7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர் மரித்ததினால்தான் அவருடைய இரத்தம் இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை கழுவி இந்த நாட்களிலே சுத்திகரிக்கிற வல்லமே இந்த நாட்களிலே பெற்றிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த இரத்தம் சிந்த வேண்டுமா இருந்தால் என்ன முதலாவது திறவுகோல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களிலே அங்கே எப்படி என்று சொன்னால், தேவன் நம்மேலே வைத்த தமது அன்பை இந்த நாட்களே விளங்க பண்ணுகிறதாம். அன்பின் நிமித்தம்தான் அவர் எனக்காக உங்களுக்காக இந்த பூமியிலே இரத்தம் சிந்தினாரே ஒழிய யாருடைய கட்டாயத்தின் நிமித்தமாக அல்ல, யாருடைய வற்புறுத்தல் நிமித்தமாக அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதமே தெளிவாக சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே தந்தார். ஏனென்றால் ஜனங்கள் மீது அவர் வைத்த நேசம், ஜனங்கள் மீது வைத்த அவருடைய அன்பு இந்த நாட்களிலே, இன்றைய நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலே தேவன் வைத்துக்கிற அன்பை இந்த நாட்களிலே சற்று இந்த நாட்களில் யோசித்துப்பார். உண்மையிலே உனக்காக அவர் மரித்ததை இந்த நாட்களில் நீ சற்று இந்த நாட்களில் யோசித்துப்பார். எதற்காக இந்த நாட்களிலே ஆண்டவர் உனக்காக மரிக்க வேண்டும் என்ற கேள்வி
உன்னுடைய வாழ்க்கையிலே வருமாயிருந்தால் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த நாட்களில் இருக்கும். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கிற வேளையிலே சற்று சிந்தித்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.